விக்னேஸ்வரா போற்றிவோம் நவக்கரனர்களை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம் மாதுர் ஸ்தானம், சந்திரனின் ஆட்சி வீடு. சந்திரன் உங்கள் ராசிநாதன், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, மகரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 6ல் சந்திரன் இருக்கலாம், நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரியா, 6 7ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியை பார்ப்பார். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு யோகமான நாட்களை சொல்ல போகிறேன். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் கடகராசிக்கு கிரக பயிற்சிகள், கிரக சாதக பாதங்கள், சேர்க்கைகள், அப்புறம் தசாபுத்தி பலன்கள், இன்னும் கூடுதலாக நிறைய தகவல்கள் பொது ஜோடத்தில்னு சொல்லிகிட்ருக்குறோம். வழிபாட்டு முறைகளும் சொல்கிறோம். அந்த வரிசையில் வருகின்ற நாட்கள், செப்டம்பர் மாதம் இன்றைக்கி தேதி 13 ஆச்சு. 14லேருந்து செப்டம்பர் 14லேருந்து 30 வரைக்கும் யோகா நாட்கள் என்னென்னு சொல்ல போகிறேன். யோகா நாட்களுங்கிறது தனி, ஒவ்வொரு நாட்களும் எப்படி இருக்கும்னு பார்த்து சொல்கிறது. பலன்கள் வேறு, கிரக பலன்கள் பொதுவாக சொல்கிறது, அமைப்பு ரீதியாக சொல்கிறது. இது நாட்களுக்கு, நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதுபடி அந்த நாட்கள் படி வேத ஜோதிடத்தில் குரு பலம் உள்ள நாட்கள், உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே குருவுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, பங்களிப்பு எப்படி இருக்குதுன்னு கணக்கு பண்ணி நான் அந்த சில டேஸை சொல்கிறேன். அந்த நாட்கள் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக, அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக இருக்கும். அன்றாடம் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக போகும். சரியா, நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கலாம், ஒரு மல்டி மில்லியனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் இருக்கும். வாட்டவர் மேபி உங்களுக்கு ஒரு சாதகமான போக்கு இருக்கும். சரியா, சர்க்கஸ் நடக்குதோ இல்லையோ சாதகமாக இருக்கும். சரியா, சர்க்கஸ்னால் என்னென்னா, சில பேருக்கு டக்குன்னு ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு. எண்ணத்தில் தான் அந்த பார்க்குறது வைக்கிறது. ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு அறிவு இல்லை. அதிர்ஷ்டம் அறிவு இல்லாத ஒன்றுக்கு பிறகு அதிர்ஷ்டம்பாங்க. ஆனால் அதிர்ஷ்டம் யாருக்கிட்ட வேணாலும் போகும், என்ன வேணாலும் போகும். அதிர்ஷ்டத்துக்கு கண்ணும் இல்லை. சரியா, அப்படி உன்னதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறது லக்கு. அதுக்கு அமைப்பு இருக்கணும், ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும், பூர்வ புண்ணிய பலன் இருக்கணும். அதுபோல் நம்மளோட உழைப்பும் கொஞ்சம் இருக்கணும். சரியா, எல்லாம் கூடி வரும்போது அது அதிர்ஷ்டமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த அதிர்ஷ்டம் 1000ஆவோ லட்சமாவோ கோடியாவோ அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிது. ஓகே நேர்களே, பிடிஏ ரொம்ப போட வேண்டாம். நம்ம நேராக சப்ஜெக்ட்டுக்கே வந்துடுவோம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு யோகமான நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த வீடியோ குருபலம் உள்ள ராஜ நாட்களை தான் போடுவேன், ராஜயோக நாட்களை தான் போடுவேன். குரு ரொம்ப முக்கியமான கிரகம், உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், பாக்கியாதிபதி. சரியா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 14ஆம் தேதி செப்டம்பர் 14, 15, 16, 19, செப்டம்பர் 21, 23, 24, 25, 28, 30 இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக இருக்குது. 10 நாட்கள், வருகின்ற 10 நாட்கள் நல்ல யோகமுள்ள நாட்களாக இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். அட் பர்சன்ட் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதில் ஈடுபடுற காரியங்கள் சாதகமாக நடக்கும். மற்ற நாள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மற்ற நாளில் சொல்லிடுறேன். மற்ற நாட்கள் அனுகூலமற்ற நாட்களாக தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமான நாட்களாக தான் இருக்கும். எல்லா நாட்களும் திருநாளாக இருக்காது. சரியா, எல்லா நாட்களும் தீபாவளியாக இருக்காது. அதே மாதிரி எல்லா நாட்களும் வெறும் நாட்களாகவும் இருக்காது. சில காரணங்கள், சில காரியங்களோடு தான் எல்லா நாட்களுமே போகும். நமக்கு அது சாதகமாக நடந்துச்சுன்னா அது நல்ல நாள்னு சொல்கிறோம், பாதகமாக நடந்துச்சுன்னா அன்றைக்கி பொழுது சரியில்லைன்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். சரியா, தனி மனிதனுக்கு உள்ளது. சரி, இப்போ மற்ற நாட்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டு போகலாம் அதை பார்ப்போம். ஏன்னா நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அன்றைக்கி தேதிக்கு அந்த ஒரு தெய்வத்தை, அந்த நாளுக்கு சம்மந்தப்பட்ட தெய்வத்தை, நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வணங்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு அன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக போகும். சரியா, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனை வந்தாலுமே அது கட்டுக்குள்ளே இருக்கும். ரைட்டு, அப்படி பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு 17ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க, 18ஆம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க, 20ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு போங்க, 22ஆம் தேதி தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபட்டு போங்க, 26ஆம் தேதி விநாயகர் பெருமானை வழிபட்டு போங்க, 27ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபடுங்க, 29ஆம் தேதி காலையில் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போங்க. படிக்க நேரம் இல்லைன்னா கேட்டுட்டு போங்க, டிவிலேயோ யூடியூப்லேயோ கேட்டுட்டு போங்க, சிறப்பை தரும். இதெல்லாம் வழிபாடு. சரியா, வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு நல்ல நாட்கள், யோகமுள்ள நாட்கள் அன்றைக்கி வழிபட்டாலும் வழிபடாட்டாலும் நமக்கு நடக்கும், சில அதிர்ஷ்டம் நடக்கும். நாள் சரியில்லாத நல்லன்னைக்கு வழிபாடு ரொம்ப முக்கியம். பொதுவாக தினமும் வழிபடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் நம்ம காலை கடன்களை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வழிபடணும். அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் சும்மா 10 நிமிஷம் ஒதுக்கலாம். சரியா,
என்னதான் நம்ம வந்து வேலைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஆட்டம் ஓட்டத்தில் இருந்தாலும் சரி, இறைவன் வழிபடணும். பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இறைவனை செவிச்சுட்டு போகணும். நீங்கள் எப்படி வழிபடுறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் மனதால் நினைக்கணும். அதை செஞ்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நாள்பட செம்மையாவீர்கள், சீராவீர்கள், சிறப்பாவீர்கள். ஓகே, ரொம்ப சொல்ல வேண்டாம். அதை உதாரணம் கொடுக்குறது வந்து சில பேர் கூட பிடிக்காமல் போகலாம். என்னையா நாங்கள் கரெக்டாக தானே செஞ்சுட்ருக்குறோம், நீ என்ன எங்களை போட்டு மொழிகிட்டு இருக்க அப்படிம்பாங்க. அதனால் நம்ம வந்து சில தகவல்களை சில குறிப்போடு சொல்கிறேன். அடுத்து வந்து பூசம், சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் நல்ல நிலைமைக்கு வராருங்க. அவர் வந்து சூரியன் தொடர்புலேருந்து வெளியே வந்துடுவார். 16ஆம் தேதியிலிருந்து, புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியும். சனி பகவான் வந்து புதன் சந்திப்பில் இருப்பார். பரவாயில்ல, சரியா, நல்லாயிருக்கும். அங்கிட்டு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் பிரைட்டாக தான் பார்க்கப்படுகிறது. சனி பகவான் தனிப்பட்ட முறையில் நட்சத்திரநாதன் கொஞ்சம் அந்த தாக்குதலேருந்து வெளிவராரு. தாக்குதலேருந்து வெளிவரதுனால புரட்டாசி மாதத்துக்கு மேலே, செப்டம்பர் 16க்கு மேலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் பூச நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக உண்டு. சரி சார், யோகமுள்ள நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆம் தேதி கரெக்டாக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஏன்னா சனி பகவானுக்கு வந்து கோணத்தில் வந்து இவர் வராரு, சுக்கிரன் வராரு, கேந்திரத்தில் புதன் இருக்கிறாரு. சனி பகவானுக்கு பிடித்த கிரகங்கள், நட்பு கிரகங்கள் ரெண்டுமே கோணம் கேந்திரம் பிடிக்கிறதுனால நல்லபடியாக மாறுது. 15ஆம் தேதி சுக்கிர பயிற்சி வேறு நடக்குது. உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது அருமையான அமைப்பு. அதில் 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது திக்பலம்பாங்க. அது ஜனன ஜாதகத்தில் தான் அந்த அமைப்பு உண்டு. இருந்தாலும் வந்து அந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, கடக ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர வருது ஒரு வகைக்கு நல்லது தான். தொழில் நல்லபடியாக இருக்கும். நான் வேணால் அதுக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன். சரியா, என்ன பயிற்சியெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் இருக்குது. சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காடுறாங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 2 போட்டி நல்ல நிலைமைக்கு வராரு. சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ஸோ சுக்கிரன் புதன் 3 கிரகங்களும் நல்லா தான் இருக்குது. சுக்கிர புதன் சூரியன். ஓகே, அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம். இப்போ இந்த நாள் பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் பூச நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் 15, 16, 17, 20, 22, செப்டம்பர் 24, 25, 26, 29. இந்த 9 நாட்கள் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. நான் பூச நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். செப்டம்பர் 15, 16, 17, 20, 22, 24, 25, 26, 29. இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்களில் வணங்க வேண்டிய தெய்வங்கள், 14ஆம் தேதி வந்து துர்க்கை அம்மனை வழிபட்டு போங்க. 18ஆம் தேதி விநாயகப் பெருமானை வழிபடுங்க. 19ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. 21ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபடுங்க. 23ஆம் தேதி தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபடுங்க. 29ஆம் தேதி விநாயகப் பெருமானை வழிபடுங்க. 28ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமியை வழிபட்டு போங்க. 30ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபட்டு போங்க. இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு அனுகூலமற்ற நாட்கள் அன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா, பிரச்சனை வந்து கண்ட்ரோலாக இருக்கும், எதையும் தாங்கிட்டு வருவீங்க. ஓகே நேயர்களே, செய்யுங்க. சரியா, இது செய்கிறது வந்து ஒரு நன்மை தரும். இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக அனுபவம் பார்த்து தான் சொல்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். நம்ம வேண்டிய ஆள்கள், நமக்கு வர வேண்டிய ஜாதகங்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், இன்னும் நிறைய பேர்கிட்ட ஒரு கோஆர்டினேட் பண்ணி இந்த டேட்டாலாம் கொடுத்து அவங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு சில நன்மைகள் நடக்க போய் தான் இதை வந்து நான் ஒரு கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு நல்ல நாளாக சொல்கிறேன். வேத ஜோதிடத்தில் ரெஃபர் பண்ணி நட்சத்திர பலன்கள் பார்த்து, குரு பலன்கள் பார்த்து சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கும் நல்லபடியாக நடக்கும். சரி, இந்த தகவலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்க்லேயும் வீடியோ கொடுக்குறேன். ஜனன ஜாதகம் சுயசாதம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் சொல்லுவோம், பதில் சொல்லுவோம், ரிப்ளை பண்ணுவோம். அடுத்து வந்து ஆயில்யம், புதனுடைய நட்சத்திரம் நல்லா இருக்குங்க. புதன் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. 16ஆம் தேதியிலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. 22ஆம் தேதி சொந்த வீட்டுக்கு போயிடுவார், ஆட்சி பெறுவார். கேது கூட சேர்ந்தாலுமே குரு பார்வைக்கு போவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இந்த அஷ்டமச்சனியில் ஒரு நல்ல ஒரு இடையில் ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, ஒரு ஏற்றம் கிடைக்குது. நட்சத்திரநாதன் வலுப்பெறுவது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி யோக நாளாக பார்க்கப்படுகிறது. யோக நாட்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி, 16, 17, 18, 21, 23, 25, 26, 27, 30. இந்த 10 நாட்களும் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நல்ல யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். செப்டம்பர் 14, 16, 17, 18, 21, 23, 25,
26, 27, 30 இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் ஈடுபட்ட காரியத்தில் சக்ஸஸ் கிடைக்கும். சரியா? அது ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணவரவும் கிடைக்கும். 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாவோ நீங்கள் ஈடுபட்ட காரியத்தை பொறுத்து இருக்குது. சில பேர் உடனே லாட்டரி சீட்டு போயிடுவாங்க. ஈஸியாக அடிக்கிறது லாட்டரி சீட்டு தான். லாட்டரி சீட்டு விட்டா சார் கேரளா சீட்டு வாங்க போகிறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த சீட்டு வேணாலும் சரி, உங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்தில் இருக்கணும். மகாதன யோகம் லக்கணத்திலிருந்து 2, 5, 9, 11 இடங்கள் வலுத்து அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி அந்தரம் நடந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன்கள் கைகூடி வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கைகூடும். ஓகே. மற்ற நாட்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபடுங்க. 19ஆம் தேதி விநாயகர் பெருமானை வழிபடுங்க. 20ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமியை வழிபடுங்க. 22ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபடுங்க. 24ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபடுங்க. 28ஆம் தேதி விநாயகர் பெருமானை வழிபடுங்க. 29ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இந்த தெய்வத்தெல்லாம் அன்னைக்கு வழிபட்டு போங்க. காலையில் நீங்கள் காரியத்துக்கு கிளம்பும்போது, உத்தியோகத்துக்கோ வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ எங்கேயோ கிளம்பும்போது, விட்டு கிளம்பும்போது இதை வழிபட்டுட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் வீட்டிலேயே கும்பிட்டுக்கலாம். சரியா? நீங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பூஜை அறையில் தியானம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டிங்கன்னா அன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். தினமும் சாமி கும்பிடுங்க. பூஜை அறையில் ப்ரே பண்ணுங்கள். அது நல்ல விதமாக இருக்கும், நல்ல பழக்கம். அதை நீங்கள் செஞ்சாலே போதும். உங்களுக்கு மனதில் உள்ள துயரமெல்லாம் சரியாக போயிடும். பொழுது நல்லபடியாக போகும். இறையருள் சித்திக்கும். இறைவனுடைய சித்தி கிடைக்கணும்னா வழிபட்டு தான் ஆகணும். சரியா? பக்தி வழி சிறந்த வழி. இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். அவனுடைய திருநாமத்தை நம்ம திருவாயால் சொன்னோம்னா இறைவன் செவி சாப்பார். இறைவன் மந்திரத்துக்கு அடிமை. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே நேயர்களே, கடகராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். அஷ்டமச்சனியில் இருக்கிறதுனால பலதரப்பட்ட பலன்களை சொல்கிறேன். ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சியும் சொல்கிறேன். அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விஷயங்கள், காரகத்துவங்கள், அதனுடைய கோஆர்டினேஷன், கனெக்ஷன், கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுபோக இந்த யோக நாட்களையும் சொல்லியிருக்கிறேன். மற்ற நாட்களுக்கு உள்ள வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து கிரகணம் வருது 18ஆம் தேதி. உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நடக்கு. 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் நடக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ படி நடந்துக்கோங்க. கிரகணம் இந்தியாவில் தெரியாது. சரியா? இந்தியாவில் தெரியாது. பகுதி சந்திர கிரகணம் தான் நடக்குது. பட் அன்றைக்கி தேதிக்கு சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களில் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.